லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏங்க, நீங்க சுபத்ராமா பேரை பத்திரிக்கையில சேர்த்துக்காங்க. சரிங்கம்மா, அப்ப நான் வரமா? போயிட்டு வாங்க. ஆதிரா, மா. அழாதீங்கம்மா. ஆதிரா, இந்த வயசுல நீ எப்படி பக்குவப்பட்டிருக்க? எனக்கு அப்புறம் நீ இந்த குடும்பத்தோட பொறுப்பை ஏத்து நடத்துவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. நல்லா இருமா. என்ன சார் சொல்றீங்க? ஜாமீன் கிடைக்க லேட் ஆகுமா? இவ்வளவு நேரம் அகிலங்கிட்ட அதை பத்தி தாமா பேசிட்டு வரேன். பாத்துக்கலாமா? கொஞ்சம் பொறுங்க. பொறுக்கிறதா? உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? வேலை செய்ய சொல்லி என்ன லத்திலேயே அடிக்கிறாங்க சார். எல்லார் துணியும் துவைக்க சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க இங்க. வேலை செஞ்ச வலியை விட என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு என் மனசுதான் சார் வலிக்குது. அதை நினைச்சா எனக்கு அப்படியே உயிரே போகுது. ப்ளீஸ் சார், சீக்கிரம் எப்படியாச்சும் என்ன வெளியில கொண்டு வாங்க சார். ஏமா, கட்டின புருஷனை பழி வாங்குறதுக்கு நீ வேற ஏதாவது ரூட்டை செலக்ட் பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு செத்துட்டதான் நாடகம் ஆடி கோர்ட்டையும் போலீஸையும் ஏமாத்திருக்கீங்க. இதுல வேற பத்திரிகைக்காரங்க நியூஸ் பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டாங்க. போலீஸ் அதிகாரிகளும் ஜட்ஜும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எப்படி அவங்க உங்களை வெளியில விடுவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் தான் சார் நானும் வெயிட் பண்றது? ஜெயிலுக்குள்ள நடக்கிற கொடுமை ஒரு பக்கம்னா, அந்த ஆதிரா வர என்ன தேடி வந்து ஸ்வீட்டை கொடுத்து கடுப்பேத்திட்டு போறா. என்ன சொல்றீங்க? ஆதிரா வந்து உங்களை பாத்துட்டு போனாலா? எதுக்கு? வேற எதுக்கு? எனக்கு பிடிச்ச உள்ள போட்டால அந்த சந்தோஷம் தான் அவளுக்கு. இல்ல, அவ சந்தோஷத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. வேற காரணமா? என்ன சார் சொல்றீங்க? கோர்ட்ல உங்களுக்கும் திருமாறனுக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, கோர்ட் ஆர்டர் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இனிமே அந்த ஆதிரா ரூட் கிளியர் ஆகி போச்சு. அவ திருமாறனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட போறா. அந்த சந்தோஷத்துல தான் உங்களை பார்த்து ஸ்வீட் கொடுக்க வந்திருப்பா. அப்போ இனி எனக்கும் திருமாறனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா சார்? பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை வச்சு நானும் அகிலனும் திருமாறன் கிட்ட இருந்து சொத்தை புடுங்கலான்னு பிளான் போட்டோம். இப்போ அதுவும் போச்சா? ஏன் ஆதிரா ஏன் எடுத்து புடிச்சிட்டா? நீ திருமாறனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா? விட மாட்டேன்டி. நீ எந்த காரணத்துக்கும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. சார், இங்க பாருங்க, உடனே நான் வெளியில வந்தாகணும். என்ன தூக்கி ஜெயில போட்டு அந்த ஆதிராவும் திருமாறனும் புருஷன் பொண்டாட்டியா நல்லா வாழ்வாங்க. அதை கேட்டு நான் புழுங்கி சாகணுமா? நோ சான்ஸ் சார். ஆதிரா எனக்கு கொடுத்தத பல மடங்கா நான் அவளுக்கு திருப்பி தரணும் சார். என்ன வெளியே எடுங்க ப்ளீஸ் சார். என்ன வெளியே எடுங்க சார் ப்ளீஸ். என்னமா அங்க சத்தம்? சாரி மேடம், ப்ளீஸ் நான் பாத்துக்கிறேன். பார்த்தது போதும், கிளம்புங்க. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், ப்ளீஸ் மேடம். இங்க பாருங்க, உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க கண்டிப்பா லேட் ஆகும். இந்த பாருங்க, நீங்களா ஏதாவது பிளான் பண்ணி வெளியில வந்தாதான் உண்டு. நான் சொல்றது புரியுதுல்ல? பாத்துக்கங்க. நான் வரேன். மா, வாப்பா தம்பி. மா, பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. சரி, இங்க வைப்பா. நான் வரமா? சரி.
புது மாப்பிள்ளையும் பத்திரிக்கை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. அம்மா கொடுங்க. இந்தம்மா பாரு. இந்தா. ஹை பாருங்க. ஏய் சூப்பர். எங்க நல்லா இருக்கலங்க? சூப்பரா இருக்கு. அம்மா அப்பா பத்திரிக்கை வந்துட்டு பாருங்க. இருக்கட்டும். சுபத்ரா, பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்குல்ல? அகல்யா, இந்தா பத்திரிக்கையை பாரு. அதான் பெரியவங்க எல்லாரும் பாத்துட்டீங்களே. நான் சின்னவ, நான் பார்த்து என்ன ஆக போகுது? என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்றீங்கல்ல, ஏதாவது தப்பு தண்டா நடக்கட்டும். அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும் வான வேடிக்கை. ஆதிரா, இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைமா. சரிங்க பாட்டி. இந்த பண்டரை பெரிய கோயில கொண்டு போய் பூஜை பண்ணணும். சரிங்க பாட்டி. என் தம்பிய ஜெயில போட்டுட்டு நீங்க கல்யாணம் வச்சு கூத்தடிக்கிறீங்களா? இருங்க இருங்க, அதுக்கு வைக்கிற ஆப்பு. ஹலோ. பத்திரிக்கை. ஐயோ பாத்து. கடவுளே, பத்திரிக்கை எரிஞ்சு போச்சு. இது அபசகுணமாச்சே. என்னம்மா ஆதிரா, பார்த்து வைக்க மாட்டியாமா? ஐயோ பாட்டி, நான் பார்த்து தள்ளிதான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். தள்ளி வச்சாலும் உன்னோட கரகம் விடாதடி. அதான் அப்படி பத்திக்குச்சு. அம்மா அது எரிச்சதுக்கு ஆதிரா என்னமா பண்ணுவா? டேய், அவ கெட்ட நேரம் எல்லாத்தையும் பண்ணுடா. பூஜை ரூம்ல இத்தனை பொருள் இருக்குல்ல, ஏன் இந்த பத்திரிக்கை மட்டும் எரியணும்? விடுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அது தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாம நடந்தாலும் அது நடந்துருச்சுல. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனே, இவ கெட்ட நேரத்துக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு. சொன்னா யாராவது கேக்குறீங்களா? கல்யாண பத்திரிக்கை எரியுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சகுனம் சொல்லுது. என்ன ஆச்சு? ஐயோ, பத்திரிக்கை ஏன் கருகி இருக்கு? அது கருகல, இந்த ராசிக்காரி கருக வச்சிட்டா. ஐயோ, இது ஆபத்தாச்சே. அததான் நானும் சொன்னேன். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அடிச்ச மொத்த பத்திரிக்கையை எடுத்து கொண்டு போய் தலையை சுத்தி வீசி எறிங்க. அகல்யா,
என்ன பேசுற நீ? ஒரு பத்திரிக்கை எரிஞ்சதுக்கு கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? ஓ, அப்போ நம்ம குடும்பத்துல யாராச்சும் எரிஞ்சாதான் கல்யாணத்தை நிறுத்துவீங்க. இந்த ஆரம்பம் அபசகுணம் தான். ஐயோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்து. பாட்டி, நான் எந்த தப்பும் செய்யல பாட்டி. நான் பத்திரிக்கையை விளக்க விட்டு தள்ளி தான் வச்சேன். உன்னையெல்லாம் எங்க வீட்டுல இருந்து தள்ளி வச்சிருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. உன் கல்யாண ஆசைய இதோட விட்டுரு. நீ மறுபடியும் போய் அந்த குடோன்லயே குடி இருந்துக்க. அப்பதான் உன் கெட்ட நேரம் எங்க யாரையும் காவு வாங்காம இருக்கும். அம்மா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதாமா? டேய், முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறா, அப்புறம் நான் நல்லதா பேசுறேன். சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நாமளா எந்த தப்பும் செய்யல, அதுவா எரிஞ்சிருச்சு. கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரத்தை செஞ்சா எல்லாம் சரியாயிடும். அப்படி ஒரு பரிகாரம் இருந்தா அத ஜோசியர் சொல்லிருக்க மாட்டாரா? இவளுக்கெல்லாம் பரிகாரம்லாம் ஒத்து வராது. அதுக்காக பத்திரிக்கை கருகி போயிடுச்சுன்னு இந்த சின்ன சிறுசுங்களோட ஆசையும் கருகி போயிடணுமா? எல்லாத்துக்கும் ஆண்டவன் தோணை. அவர் மேல பாரத்தை போட்டுட்டு கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான். மாறா, பரிகார பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாப்போம். சரிங்க பாட்டி. அதிரா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப என் பேச்ச யாரும் கேட்க மாட்டீங்க. கல்யாணத்தை நிறுத்துறது தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லு, நான் கேட்கிறேன். நீ பழி வாங்காம விட மாட்டடி. இன்னும் என்ன நிக்கிறீங்க? போங்க. ஆதிரா, இவ கெட்ட நேரத்துக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் சொன்னா யாராவது கேக்குறீங்களா? கல்யாண பத்திரிக்கை எரியுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சகுனம் சொல்லுது. என்ன இது? தனியா உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்கா? நீங்க போட்ட போட்ல கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிருப்பாளோ? அப்படி நடந்தா கோடி கும்பிடு. சொல்லுங்க சார். நீங்க கல்யாண சந்தோஷத்துல இருப்பீங்க, இப்ப பார்த்து இந்த நியூஸ் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன சார், என்ன விஷயம்? சாருமதி ஜாமீன்ல வெளியே வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியாவது வெளியே வந்தே ஆகணும்னு சாருமதி உறுதியா இருக்கலாம். சார், இப்பதானே சார் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, அதுக்குள்ள ஜாமீன் கிடைக்குமா? அது டவுட் தான். ஆனா ஒண்ணு, அவ வெளியே வர துடிக்கிறது உங்களை தொந்தரவு பண்றதுக்காக மட்டும்தான். நீங்க அவளை பிடிச்சி உள்ள போட்டதுல டென்ஷனா வேற இருக்கா. கூடவே இப்ப திருமாறனோட டைவர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சு அவளுக்கு இன்னும் டென்ஷனை ஏத்தி விட்டுருச்சு. ஜாமீன் கிடைக்கலனாலும் அவ உள்ள இருந்தே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அண்ணி, இந்த ஆதிரா அந்த கதிர அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து போடுறா. எனி டைம் அவன் கூட போன்ல பேசி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. சார், இப்போ என்ன சார் பண்றது? அவ அடிப்பட்ட புலி ஒருவேளை வெளியே வந்தா உங்களையும் திருமாறனையும் தான் அவ குறி வைப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. என்ன சார் இது? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கேன். ஆதிரா, உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சார். சும்மா சொல்லுங்க ஆதிரா.
எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அடுத்த ஒரு மன கஷ்டம் வந்து சேர்ந்துருச்சு. நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா பாரு. ரொம்ப கவலையா இருக்கு சார். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல தோணுது. பத்திரிக்கை எரிஞ்சதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நல்லது நடக்கும்போது சில கெட்டதும் நடக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம நல்லதை இழக்க முடியுமா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கல்யாண ஏற்பாடு கவனிங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சரிங்க சார், நீங்க சொன்னது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஓ ஓ ஆறுதல் கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடுச்சா? சபாஷ், வெரி குட். கோயிலுக்கு போனா எல்லாமே சரியாயிடும்னு பாட்டி சொன்னாங்க சார். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க மேட்ரு. சந்தோஷமா கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, மனபாரம் உடனே இறங்கிடும். சரிங்க சார். ஆதிரா, நான் சொன்ன சாரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமா சார். திருமாற அந்த பக்கம் போன உடனே இவ வக்கீல் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாளே. இத விட்டா வளர்ந்துகிட்டே போகும். எப்படி வேரோட வெட்டுறேன்னு பாரு. வா. ஏய், இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? கதிர் சார் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அது என்ன கதிர் சார்? இந்த சார் மோர்லாம் ஏன் கிட்ட வேணாம். அந்த கேடு கட்டவங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஏன் நான் அவர்கிட்ட பேசினா என்ன? அடே, எதுக்கு வேற பேசுறியா? இத்தனை நாளா கேஸ் அவன் பின்னாடி சுத்துன. இப்பதான் கேஸ் முடிஞ்சு உங்க அப்பனும் திருமாறனும் வெளியில வந்துட்டாங்கல்ல. இன்னும் என்ன அவன் கூட உனக்கு சங்காத்தம்? ஃபீஸ் கொடுத்தமா ஒதுங்கணுமா இல்லாம ரகசியமா அவன்கிட்ட என் போன்ல பேசிட்டு இருக்க? நான் ஏன் ரகசியமா பேசணும்? நடு ஹால்ல உட்கார்ந்து தானே பேசிட்டு இருந்தேன். நீங்களும் அதை ஓட்டு கேட்டு தானே இருந்தீங்க. ஏன் நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஹே, என்ன மாமியாருங்கிற மரியாதை கொஞ்சமாச்சும் இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. என்ன இங்க என்ன சத்தம்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அது நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். யாரும் இல்லாத நேரமா பார்த்து தனியா வந்து அந்த வக்கீல் கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? உனக்கு என்ன போச்சு? மானம் போறது எனக்கும் என் பிள்ளைக்கும் தானே. இவ கெட்டு போறதே ஒன்னாலதான். அவளை கண்டிக்காம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய், சும்மா கத்தாத, நிறுத்து. ஆதிரா, என்னம்மா பிரச்சனை? கதிர் சார் போன் பண்ணி சாரு வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்கான், கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னாரு பாட்டி. என்னம்மா சொல்ற? அவர் சொல்றது உண்மையா? ஆமா பாட்டி. அப்படி அவ வெளியே வந்தா என்னையும் உங்க பேரனையும் தான் குறி வைப்பேன்னு சொன்னாரு. ஐயோ, அவ ஜெயிலுக்கு போயிட்டான்னு நினைச்சு இப்பதானே நிம்மதியா இருக்கும். அதுக்குள்ள இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறியே. ஐயோ, கல்யாணம் நடக்க போற சமயத்துல அவ வெளியில வந்தா ஏதாவது சிக்கலாயிடுமேமா. இப்ப என்ன பண்றது? ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். இவ அந்த கதிர் கூட பேசினதை என்னன்னு கேட்க சொன்னா அந்த சாருவ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏய், ஏன் அருந்த பள்ளி வால் மாதிரி குதிச்சிட்டு இருக்க? கதிர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லியிருக்காரு. சாரு வெளியே வந்தா திருமாறனையும் ஆதிராவையும் நிம்மதி இல்லாம பண்ணிடுவா. அது உனக்கு தெரியாதா? அண்ணி, இவ அந்த வக்கீல் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தா. இவங்க வந்த உடனே அப்படியே பிளேட்டை மாத்தி சாரு வரா, ஆபத்து, அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கா. பிளேட் மாத்திர கதையெல்லாம் உங்க தம்பி அகிலன் தான் செய்வான். எனக்கு ஒண்ணு அப்படி வராது. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் தம்பி இழுக்கிற? ஆமா, உன் தம்பி அப்படி திருவாரூர் தேரு எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. வாய மூடு. இங்க பாரு அகல்யா, ஆதிராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ அந்த கதிரோட பேசுறானா அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். நீ தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. இங்க பாரு, நான் கண்ணுல கண்டதான் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் இவளை தூக்கி வச்சுக்கிட்டு ஓவரா கொண்டாடுறீங்க. ஒரு நாள் உண்மை உடையதான் போகுது. அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த அகல்யாவோட அருமை.
பாட்டி பாட்டி உன் புள்ள வரான். அவங்கிட்ட வேணா உன் அருமையை சொல்லவா? பாட்டி ஆ பரிகார பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கோயிலுக்கு போலாமா? ஆ போலாம்ப்பா. நீ கிளம்பு. சரி. ஆதிரா நீயே கிளம்புமா. சரிங்க பாட்டி. போ. ஏய் போய் கிளம்பு. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? உன் கூறுகெட்ட புத்திக்கும் ஒரு பரிகாரம் பண்ணாதான் சரியா வரும். ஒழுங்கா கோயிலுக்கு கிளம்புற வழிய பாரு. போ.